வணக்கம். மற்றொரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் கிருத்திகா மணிவண்ணன். இலங்கையில் தற்போது நடந்து கொண்டிருப்பது என்ன? துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சாதாரண விடயங்களாக மாறிவிட்டனவா? போலீசாரின் நடவடிக்கைகள் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றனவா? துப்பாக்கிச்சூட்டை கையாளுவதற்கான அங்கீகாரம், அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? இவ்வாறு பல கேள்விகளுக்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம். இலங்கையில் சில தினங்களுக்கு முன்பு 17 வயது சிறுவனின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பேசுபொருளாக மாற்றப்பட்டது. பல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி அந்த அதிர்வலைகள் ஓய்வதற்கு முன்பு இலங்கையில் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சிகரமாக மாறியிருக்கிறது. இலங்கையில் அரசியல் மட்டம் வரை இச்சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி சட்டத்தரணியும் அவரது மனைவியும் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்போது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இது பற்றி விரைவாக பார்க்கலாம். இலங்கையில் துப்பாக்கிகளை கையாளுவதற்கும் துப்பாக்கிச் சூட்டுகளை மேற்கொள்வதற்கும் அதிகாரம் யார் வழங்கியது? இந்த துப்பாக்கிகள் எவ்வாறு சாதாரண மனிதர்களுடைய கைகளில் செல்கின்றது? இவ்வாறு பல கேள்விகள் சாதாரண மக்கள் மத்தியில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. போலீசாரின் நடவடிக்கைகளின் தாமதம் காரணமாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டில் அடிக்கடி நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவியின் கொலை தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. யார் இந்த சட்டத்தரணி, எதற்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது என்பது பற்றி பல தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி சட்டத்தரணி அவர்கள் தன்னுடைய வேலை நிமித்தம் சென்று கொண்டிருக்கும் போது, அவருடன் மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய பாதுகாப்பு தலைமையகத்திற்கு 500 மீட்டர் தொலைவிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சட்டத்திறனையும் அவருடைய மனைவியும் காரில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது எதிரில் வந்த துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவருடைய கார்களை நோக்கி 10 தடவைகள் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டில் சட்டத்திறனையும் அவருடைய மனைவியும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகத்தின் 500 மீட்டர் தொலைவில் இடம்பெற்றதும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்பட்டது. பாதுகாப்பு மையத்துக்கு அருகிலேயே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்விகளையும் எழுப்ப வைக்கின்றது. இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு ஏன் நடத்தப்பட்டது என்பதற்கான காரணங்களும் வெளியாகி இருக்கிறது. குறித்த சட்டத்தரணி ஹரன் தெனிய சுத்த என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையாகி இருக்கிற ஒரு சட்டத்தரணி என்று அறியப்படுகிறது. இந்த வழக்குகளுக்கு அவர் வழக்கறிஞராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த கட்சி சார்புடைய தகவல்களை அவர் வேறு நபர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றம் அவர் மீது சாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த காரணத்தினால்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சட்டத்தரணியான அவர் தன்னுடைய வழக்குகள் தொடர்பான அந்த ரகசிய தகவல்களை வெளிவிட்டதற்காக லொகபெட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவுக்கு அந்த தகவல்களை வழங்கி இருக்கிறார் அப்படின்ற காரணத்தினால இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஹரிந்தேனிய சுத்தவினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு. அக்குறைக்கூட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் இருந்த தம்பதியினர் தான் இலக்கு வைத்து மாலை 5 மணிக்கு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த காரில் இந்த தம்பதியினர் T56 ரக துப்பாக்கி மூலமாகத்தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலின் போது தொடர்ந்து 10 தடவை துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருக்கு. இந்த சம்பவ இடத்திலேயே சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் 3 குழுக்களாக பிரிந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோட பலர் சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இலங்கையில துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்பது ஒரு சாதாரண விடயமாகவே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு பிறந்ததில் தொடக்கம் இன்று வரை 7 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. 7 உயிரிழப்பு சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு மனிதன் துப்பாக்கிச்சூடை நடத்துகின்றான் என்ற செய்திகள் தான் தற்போது தலைப்புச் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன.
இலங்கையில் போலீசார் இந்த துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைகளுக்கான சரியான தண்டனைகளையும் சரியான தீர்ப்புகளையும் வழங்காத காரணத்தினால் இந்த துப்பாக்கிச்சூடு அடுத்தடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழத்தான் செய்கின்றன. இலங்கையில் அதிகளவு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் போதைப் பொருளுடன் தொடர்புடைய நபர்கள் என்ற ரீதியிலும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக இரு கும்பல்களுக்கு இடையில் நடைபெறும் முரண்பாடு காரணமாகவும் இடம்பெறுகின்ற இந்த நிலையில் இந்த சட்டத்தரணியினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒட்டுமொத்த இலங்கையையும் உலுக்கியுள்ளது. நாட்டில் எதை செய்தாலும் பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகில் கூட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நேரத்தில் எந்த விஷயத்துக்குள் எந்த விடயத்துக்குள் நாங்கள் சென்றாலும் துப்பாக்கிச்சூடோ அல்லது தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற கேள்வியுடனும் அச்சத்துடனும் தான் இலங்கையில் மனிதன் பயணிக்க வேண்டுமா என்ற கேள்வியையும் போலீசாரிடமும் அரசியல்வாதிகளிடமும் எழுப்ப தோன்றுகிறது என்றுதான் கூற வேண்டும். இலங்கையின் மற்றொரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன்.